கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆனால் பயங்கரமான வேர்வை, காற்றே இல்லை. பாருங்கள், கிளைமேட் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான கிளைமேட் தான், ஆனால் காற்று சுத்தமாக இல்லை. பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. நைட்டு மழை பெஞ்சது, நல்ல மழை. நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று காலையில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு டியூட்டிக்கு. ஊரில் இருந்து குழந்தைங்கள ஃபேமிலியை விட்டு வர மனசு இல்லாட்டாலும் வந்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ பணம் ரொம்ப முக்கியம், சம்பளம் ரொம்ப முக்கியம் இல்லை. அதை நம்பி தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. மாதமான லோன் கட்டணும், அதனால் வந்து தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து தான் ஆகணும். இப்போ நமக்கு வந்து வருஷத்துக்கு 3 டைம் 4 டைம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்யவங்க ரொம்ப பாவம் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்க. ஒரு 15 நாள் தான் லீவு, 15-20 நாள் லீவு. அதுவும் எப்படி போகணும்னு தெரியாது. 20 நாள் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். எனக்கு 33 நாள் லீவு வந்தேன். 33 நாள் லீவு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. எப்படி போச்சுன்னு தெரியாமல் முடிஞ்சு போச்சு. ஆனால் வெளிநாடு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப பாவம் கூட. ஃபேமிலி விட்டுட்டு 2 வருஷத்துக்கு குழந்தைங்க விட்டுட்டு வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைச்சி, வயசை தொலைச்சி, பணத்துக்காக ரொம்ப கஷ்டம்தான். எப்படி தான் இருக்காங்க தெரியல. கடலுக்கு தான் விழிச்சான். வந்து ஃபேமிலி விட்டு வர மனசாலும் வந்தாச்சு. வந்து திருப்பூர் பண்ணி ஷூட்டிங்கி சேர்ந்தாச்சு. ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டுருக்கேன் ரூமுக்கு. நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இந்த நாள் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும் போய். இல்லைனா கூட்டலுக்கு பிடிச்சி போயிடும் துவைக்கலைன்னா. அதை போய் துவைச்சி போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் படுக்க வேண்டியதான். மணி இப்போ 12 மணியாக போகுது. 12 to 3 ரெஸ்ட்டு. கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சி டியூட்டிக்கு போடலாம். நமக்கு இந்தியாவுக்குள்ளே தான் சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வர்றது, குழந்தைங்க விட்டு பிரிஞ்சு வர்றது. ஆனால் வெளிநாடு வாழ்க்கையிலங்கிறது அதெல்லாம் யோசிக்கவே முடியாத விஷயமாக தான் இருக்குது. நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான், யோசிக்க முடியாத விஷயம் தான். வெளிநாட்டில் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க 2 வருஷத்துக்கு ஒரு டைமு 15 நாள் லீவு, 20 நாள் லீவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும், டக்குன்னு 20 நாள் முடிஞ்சு போயிடும். ஆமாம். ஓகே, நம்மளே அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து ஒரு நாள் 2 நாள் தான் வீடியோ போடுவேன். ஏன்னா டைம் இருக்காது, வீடியோக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி போட்டோன்னா நாளைக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கு என்னோடய வீடியோ வரும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.